லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 தை 10ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் தாய்மொழி அடையாளம் உணர்த்தும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் மலர்ந்து மனம் பரப்ப வருபவர் பாமுகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் இளைய தொகுப்பாளினியாக இருக்கின்ற செல்வி நீதினி தவக்குமார் அவர்கள். அவரது படையல்கள் பலவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரது ஆர்வங்கள், அவரது வெளிப்பாடுகள் பலவற்றை பாமுக உறவுகளாக நீங்கள் கண்டு கழிச்சிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்று நீதினியினுடைய வளர்ச்சியின் ஒரு கட்டமாக இந்த நிகழ்வின் இணைவு என்று சொல்லலாம். நீதினி அவர்களை அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறேன். வணக்கம் நீதினி தவக்குமார் அவர்கள். இனிய வணக்கம் டீச்சர். இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறோம் அம்மா. உங்களை இந்த நிகழ்ச்சி முட்டத்து மலர் நிகழ்ச்சியினூடாக இணைத்து உங்களை பற்றியும் இன்னும் பல ஆற்றல்களையும் கேட்பதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். இதற்கு வழிவகுத்து தந்த இயக்குனர் அவர்களுக்கும் உங்களுடைய அன்பு மாமாக்கும் எனது இந்த நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள செல்வோம். நீதினி என்றால் எல்லோருக்கும் தெரியும். அவ இருப்பா, அமைதியா கதைப்பா, வந்தது தெளிவாக பதில் சொல்லுவா என்றெல்லாம் தெரியும் எல்லோருக்கும். நீதினுடைய வளர்ச்சி என்பது பாமுகத்தில் வந்ததிலிருந்து இப்பொழுது வரையும் நீதினி எவ்வாறு வளர்ந்திருக்கிறான்றதும் பல பேருக்கு தெரியும். வர முதல் நீதினி எப்படி இருந்தவா? பாமுகத்துக்குள் வர முதல் என்றா ஒரு வேற பிள்ளை மாதிரிதான் இருந்தேன். உண்மையா ஒப்பிட்ட பாக்குறேன். இன்றைக்கும் நான் யோசிச்சேன். நான் வானொலிக்கு இப்ப தொலைக்காட்சிக்கு வரும் முதல் எப்படி இருந்தேன் நான். என்னோட இந்த சந்தர்ப்பத்துல அந்த யோசிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் யோசிச்சேன், நான் நல்லா அமைதியா இருப்பேன், கதைக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் நான் கூச்சப்படுவேன், முன்னுக்கு வர மாட்டேன். அப்படியான ஒரு பிள்ளைதான் நான். அதுக்கு பிறகு தமிழ டீச்சர் தான் என்ன அறிமுகப்படுத்தினவா. இங்க வந்த பிறகுதான் நான் ஒவ்வொரு படியாக வளர்ந்து கொண்டு வந்தேன். நான் அப்பதான் மெல்ல மெல்லமா அந்த கூச்சம் போய் இப்போது எல்லாருடைய வாயடிக்கிறது, கதைக்கிறது. அப்ப இப்ப பாக்குறதுக்கும் முந்தி பாக்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தான் சொல்லலாம். நிச்சயமாக அது தெரிகின்றது. உங்களுக்கே அதை பூரிப்புடன் சொல்லும் பொழுதே நான் உணர்ந்து கொள்கிறேன். நீதினி அவர் இதுல நீங்கள் வளர்ந்த விதத்தை அழகாக சொல்லிக்க அதை உணர்ந்திருக்கிறீர்கள். நீங்களாக உணர்ந்து வெளிப்படுத்துற விதம் அழகாக இருக்கின்றது. மிகுந்த வாழ்த்துக்கள் நீதினி. நீதியின் இப்பொழுது நீங்கள் இங்கு டச்சு பள்ளிக்கூட பாடசாலையில் எத்தனையாம் தரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறீங்க? இப்போது ஜெர்மன் பாடசாலை 12ஆம் வகுப்பு. நினைக்கிறேன் நீங்கள் இங்கே அடுத்த இந்த பாடசாலை கால முடிவடைய இன்னும் 1 வருடங்கள் இருக்கிறது. ஆமாம், இப்ப இன்னும் 1 வருடம். 2026 அபிட்ரோ அந்த எக்ஸாம் நடக்கும். அதுக்கு பிறகு முடிஞ்சது. அப்படி என்றால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 2026 சித்திரை மாதத்தில் பாடசாலை காலம் நிறைவடையும். சிறப்பு. பாடசாலை காலத்துக்கு முதல் நீங்கள் அடிப்படையில வளர்ந்த விதங்கள் நீங்கள் முதல் இங்க சொல்லுவினம், இங்க கிண்டர் கார்டன் என்று சொல்லுவினம், முன்பள்ளி என்று தமிழ்ல சொல்லலாம். கிண்டர் கார்டன் என்று சொல்லி அடுத்த இடைநிலை கல்வி என்று சொல்லி ஆண்டொன்று தொடக்கம் 2 வரையும் போய் பிறகு நீங்க வளர்ந்த விதத்தை ஒரு ஞாபகப்படுத்துங்களேன். முந்தைய கிண்டர் கார்டன், அதாவது முன்பள்ளி பெருசா ஞாபகம் இருக்காது. சிறிய வயது. இங்க மக்சிகன் சொல்லுவாங்க. 5 வயசுக்கு மேற்பட்டது. அப்ப 5 வயசுனா மக்சிகன். 6ஆம் வயசுல நாங்க கோன்ஷோலைக்கு போவோம், அதாவது ஆரம்ப பள்ளிக்கு. அந்த ஆண்டுதான் ஞாபகம் இருக்குது. என்னடா கிண்டர்கார்டன்ல நாங்க தான் பெரிய பிள்ளைய. அப்ப இப்படி சுற்றுலா எல்லாம் போறது அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதெல்லாம் எல்லாம் விரும்பி போறேன் நான். அதை இப்போ எனக்கு பிடிக்கும். புதிய இடங்கள் பாக்குறது, மக்களோட பழகுறது, அது எனக்கு இப்பவும் பிடிக்கும். அப்ப அது ஆரம்பத்துல ஆரம்ப பள்ளி 1ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்பு முந்தில இருந்தே அம்மா அப்பாண்ட ஊக்கம் நல்லா இருந்தது. படிப்புல கவனம் எடுக்கணும்ண்டு. அப்ப முந்தில இருந்தே நான் நல்லா விரும்பி படிக்கிறேன். நான் அது ஒரு ஞாபகம் இருக்கு. இப்ப பாடசாலையில வந்த உடனே நான் வீட்டு பாடம் எல்லாம் செய்து நான் சாப்பிடவே மாட்டேன். வீட்டு பாடம் செய்து முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன்.
அம்மா எப்பொழுதும் சொல்லி கொண்டு இருப்பேன். நான் அப்படிதான் இருந்தேன் நான். அப்ப ஆமா. நல்ல நல்ல ஆர்வமும் எனக்கு இருந்தது ஆரம்ப பள்ளியில எல்லாம் கற்றுக்கொள்றதுக்கு. மற்றது அப்பதான் முதல் உண்மையான நண்பர்கள் என்னன்னு சொல்லலாம். ஆம், மற்றது இந்த ஆரம்ப டீச்சர் ஆசிரியரை வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. பொனிக்குலா என்ற பேர் அவருக்கு. அவன் நல்ல அன்பா என்னோட இருப்ப. எனக்கு அவன் நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ மட்டும் அவன் ஞாபகம் இருக்கு, மறக்கல அது. இப்ப அவ ஓய்வூதியத்துக்கு போயிட்டா, நான் மறக்க மாட்டேன் ஒரு நாளும். பிறகு வந்து 5ஆம் வகுப்பு அந்த முதல் நாள் வந்து இன்னும் நேற்று நடந்த மாதிரி ஞாபகத்துல இருக்குது. ஏனென்றால் புது ஆட்கள் மற்றது புது ஆசிரியர்கள் எல்லாம் புதுசா இருந்தது. இப்பதான் வாழ்க்கை தொடங்குற மாதிரியே இருக்குது அந்த 5ஆம் வகுப்புல. ஏனென்றா அதான் இப்படி பாடசாலை தொடங்குற மாதிரி ஆரம்ப பள்ளியில வந்து நாங்க பேசிக்கான விஷயங்களை தான் படிப்போம். அப்புறம் அதுல இருந்துதான் நல்ல கஷ்டமா வரும் வந்து அம்மா அப்பா எல்லாரும் சொல்லுவேன். அப்ப நாங்களும் அந்த உணர்வோட தான் பள்ளிக்கு போனாங்க. அப்படி 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு வளர்ந்து கொண்டு வந்து அப்புறம் அதுல வந்து அம்மா அப்பா வந்து இப்படி நல்ல நல்ல பெருபிறகு தான் இருக்கணும்னு அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப நானும் அதே மாதிரி படிச்சுக்கணும் வந்து ஆனா நான் என்னத்துக்காக படிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அந்த எதிர்பார்ப்பு இருந்ததாலதான் நல்ல பெருபிறகு எடுக்கணும்னு யோசிச்சு கொண்டு வந்தேன் நான். பிறகு வந்து கொரோனா வந்தது. அப்ப எல்லாம் ஆன்லைன்ல இருந்தது. அது ஒரு 8ஆம் 7ஆம் வகுப்புல அதுலதான் அம்மாண்ட எதிர்பார்ப்ப வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இந்த அப்ப ஆன்லைன்ல ஒன்னும் தெரியாது. அதுலதான் நான் புரிஞ்சு கொண்டேன். நான் ஏன் நான் படிக்கிறேன், என்ன எனக்கு விருப்பம், எப்படி நான் படிக்க வேணும் அப்படின்னு எந்த கனி வழியில நான் போக தொடங்கினான். அப்ப 8ஆம் வகுப்புல அதை ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். பிறகு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு கொஞ்சம் சேமா தான் இருந்தது. பிறகு 10ஆம் வகுப்புல இந்த கடைசி வகுப்புன்னு சொல்லலாம், ஒபாஸ்டோஃபுக்கு முதல், அதாவது மேட் வகுப்புகளுக்கு முதல் 10ஆம் வகுப்புல வந்து செப்பியன் எழுதுறது. அப்ப எல்லாம் எங்க தனி பொறுப்புலதான் இருந்தது. அப்போ எப்படி படிக்கிறது, எப்படி நல்லா படிக்கலாம், எது முக்கியம், அப்படி எல்லாம் கற்றுக்கொண்டது வந்து அந்த மேல் வகுப்புலதான், மேல் வகுப்புக்கு வரைக்குலதான். இப்போது வந்து ஓபாஸ்டோஃப்னு சொல்றது 11ஆம் ஆண்டு இப்ப கீழே 5ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்புல மட்டும், மற்றது 11ல இருந்து 13 வகுப்பு அந்த படிப்பு நல்ல நல்ல வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்ப 5ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்புனா ஒரு வகுப்பு இருக்கும், ஒரே ஆட்கள், அப்ப அவையோட தான் சேர்ந்து இருக்கிறது. அப்புறம் 11ஆம் வகுப்புல இருந்து போனா நாங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒவ்வொரு வகுப்புலயும் இப்ப ஒவ்வொரு மேத்ஸ் உண்டு, ஜெர்மன் உண்டு, வேற வேற ஆட்கள், அப்ப எல்லாரோடையும் பழகணும். அப்பதான் இந்த எல்லோருடையும் பழகுற தன்மை வந்து இன்னும் கூடினதுன்னு சொல்லலாம். என்னண்டா எல்லாரோடையும் கதைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தது. மற்றது நான் என்ன கவனிச்சேன், இப்ப ஒரு மேலதிகமான வளர்ச்சி என்றால் சின்ன வகுப்புல வந்து நான் டீச்சர்களோட வடிவா கதைக்க மாட்டேன். அவை சொல்றதுக்கு பதில் மற்றது கை வைத்தி அப்படியே. இப்போது வந்து எல்லா ஆசிரியர்களும் அந்த நண்பர்கள் மாதிரிதான், சும்மா ஜோ கொட்டு அப்படி கதைக்கிறது. அப்ப படிக்கிறதும் நல்ல சுலகமாக எனக்கு வரும். இப்ப நம்ம இப்ப அந்த நிலையில தான் இருக்குது. அப்ப நான் விரும்பி பாடசாலைக்கு போறேன். நான் எக்ஸாம் நடக்கிற நேரத்துல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பள்ளிக்கூடம் போறதே ஒரு ஆனந்தம்னு தான் சொல்லலாம். அதான் இப்போதைய வளர்ச்சி. அழகாக அனுபவிச்சிருக்கிறீங்க உங்க அந்த பள்ளி காலத்தை வடிவாக சொல்லி இருக்கிறீங்க நீதினி. நீங்க சொல்லியிருந்தீங்க முதல் நாங்கள் படிக்கும் பொழுது படிப்பில் ஆர்வம் முதலாவது எடுக்கணும், பள்ளிக்கூடத்தால வந்த உடனே வீட்டு வேலை முடிச்சிடுவோம். ஆனா இப்பவும் அந்த பழக்கங்கள் இருக்குதா உங்களிடம்? உண்மையா சொல்ல போல இல்ல டீச்சர். என்னன்னா இப்ப எனக்கு வந்து நார்மலா நான் 4 மணி போலதான் வீட்டு வருவேன். அப்ப எனக்கு 7:45 பள்ளிக்கூடம் சொன்னாங்க, 4 மணிக்கு திரும்பி முடியும். அப்ப உடனே வீட்டு பாடம் செய்யறதா இந்த தலனோம். அப்ப வீட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டுதான் வீட்டு பாடம் எல்லாம் செய்யறது. மற்றது முந்தியண்டா இப்ப ஒரு நாளைக்கு தர்ற வீட்டு பாடம் அடுத்த நாளைக்கு தேவை. ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை தானே. ஒரு நாளைக்கு செய்யறது வந்து இப்ப 2-3 நாள் பின்னிதான் வரும் அந்த பாடம் திருப்பி. அப்ப அதுல கொஞ்சம் டைம் இருக்கும். அப்ப இப்ப அந்த பழக்கம் இல்ல என்றாலும் வீட்டு பாடம் செய்து அது வீட்டு பாடம் செய்யாம போறது இல்ல. அப்ப எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? வந்த உடனே வீட்டு படத்தை முடிக்கிறது நல்லமா, அல்லது இல்ல இந்த செவ்வாய் தந்த வீட்டு வேலை அடுத்த செவ்வாய் தானே பார்க்க போயிடும், அப்ப திங்கட்கிழமை இரவு செய்யலாம் அல்லது அப்படி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? எது சுகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க?
நான் நினைக்கிறேன் ஒரு இல்ல அது ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டு படம் உடனே செய்து அதுவும் எங்களோட மைண்டுக்கு நல்ல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எங்களோட மூளைக்கும் ஒரு சின்ன பிரேக் மாதிரி தேவை. பள்ளிக்கூடம் முடிஞ்சதுடன் நாங்க அதை திருப்பி படிச்சு கொண்டு இருந்தா அந்த படிக்கிறதே ஏறாது எங்களோட மூளைக்கு. அப்ப அந்த பிரேக் டைம் வந்து முக்கியம். ஆனா சின்ன வகுப்புல வந்து நான் நினைக்கிறேன் வீட்டு படம் உடனே செய்யறது நல்ல ஏன்னா அதுல கூட வீட்டு படம் இருக்காது. மேல் வகுப்புல வந்து எல்லாத்தையும் பிட் போடாம ஆனா ஒரு அளவுக்கு நாங்க பேலன்ஸ் பண்ணி பிளான் பண்ணி ஓகே இப்ப செவ்வாய்க்கிழமை தான் திருப்பி வேண்டாம் நாங்க ஞாயிறு அந்த வீட்டு படம் செய்தா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். அப்ப கொஞ்சம் பிளான் பண்ணி பேலன்ஸ் பண்ணி எது செய்யறது நல்ல எதுல எனக்கு கூட பயிற்சி அப்ப பாடத்தை பொறுத்துதான் நாங்க பாக்குறது நல்ல சொல்லுவேன். நிச்சயம் நல்ல ஒரு குறிப்பு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஏனென்றால் உடனே செய்வதும் ஒரு சிரமம் இருக்குது தான். ஒரு எங்களுக்கு ஃப்ரீ வேணும் என்று சொல்லுவினம், பவுச வேணும் என்று சொல்லுவினம் சில பேர். இதுல ஆனால் அந்த முதல் நீங்க படிக்கும் பொழுது இந்த சமூக ஊடகங்கள் சமூக இதுகள் வலைத்தளங்கள் அதுகள் இந்த பாவனை உங்களோட காலத்துல இல்லைன்னு நினைக்கிறேன் ஆரம்ப காலத்துல. ஆனால் அது இப்போது ஒரு 5-6 வருடங்களாக அதின் ஆதிக்கம் எல்லாரிடமும் அதிகமாக இருக்கு. அதின் காரணமும் இந்த வீட்டு படம் தள்ளி போறது காரணமா இருக்குமா? நிச்சயமா இருக்கும். ஏனென்றா இப்ப உதாரணமா சமூக வலைத்தளங்கள்ல நூற்றுக்கணக்கான அந்த ஆப்ஸ் இருக்குது. அப்ப எல்லாத்துலயும் வித்தியாசமான விடயங்க செய்யலாம். இப்போ நம்ம டிக்டாக் இருக்கு 15 செகண்ட்ஸ் அந்த வீடியோஸ் அப்ப ஸ்க்ரோல் பண்ணி இருக்க அந்த டைம் போறதே எங்களுக்கு தெரியாது. மற்றது யூடியூப் ஒரு வீடியோ வந்து மிக கவர்ச்சியா இருந்தா நாங்க அதே பார்த்து கொண்டே இருப்போம். அப்ப அதுலயும் அந்த நேரம் போறதே எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ ஒன்றை நாங்க போட்டால் அந்த நேரம் போறதுன்னே மறந்துட்டு வெளியில பார்ப்போம் இருந்துட்டு. அப்ப அதான் ஒரு பெரிய காரணம் நினைக்கிறேன். அதுலயும் ஆரம்பத்துல இருந்து அது பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்தா அதுல பிரச்சனை இருக்காது. ஆனா திடீரென்று தொடங்கிட்டு அது விடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது எல்லா வீடுகளையும் இருக்கிற பிரச்சனையாய் வளர்ந்து கொண்டு வருகிறது, என்னுடைய வீடு உட்பட. அந்த முந்தைய பிள்ளைகள் வந்து அந்த சமூக ஊடகங்கள் அதிகம் இல்லாத நேரத்துல வந்து வீட்டு வேலைகளை முடித்து அந்த ஒழுங்காக போய்கொண்டிருந்த பக்கங்கள் இப்பொழுது சற்று குறைவடைந்து காணப்படுகிறது. நான் பிள்ளைகளோட பழகிறபடியினால எல்லா அம்மாக்களும் கூடுதல் அல்லது சொல்ற விடயங்களாக இருக்குது இந்த பக்கம். ஆனா இதுல மாற்றங்கள் வரணும். நீங்கள் இதுல மாற்றங்கள் எப்படி செய்யலாம் என்று சொல்லுங்க பாப்பா. என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்? நான் நினைக்கிறேன் வந்து குறிப்பாக இப்போ ஒரு 13-16 வயசு என்று பார்த்தா இல்லாட்டி 11-16 பார்த்தா நாங்க அந்த போனை எடுக்கிறது மற்றது போனை வச்சுட்டு படின்னு சொல்றா அது ஏறாது. போன் பாக்குறதுக்கே அந்த ஒரு நேரம் ஒரு கொடுத்த வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மிக உதவியா இருக்கும். ஓகே நான் இந்த நேரத்துல போன் பார்க்கலாம், அது தவிர்ந்த நேரத்துல வந்து நம்ம வீட்டு படம் செய்யணும். அப்போ ஒரு சின்ன அந்த லோனுங்கன்னு சொல்லுவாங்க ரிவார்ட் உண்டு, அது கிடைக்கும் பிள்ளைகளுக்கு. ஆனா வீட்டு பாடம் செய்யறதாவது அது படிக்கிறதும் அந்த நேரத்துல வரும். அப்ப நான் எனக்கு பிள்ளைகள் இருந்தா நான் எப்படி செய்யணும்டா பாடசாலை வந்த பின் முதல் சாப்பிடணும், மற்றது ரெஸ்ட் எடுக்க வேணும், போன் ஒண்ணும் இல்லாம வெளியில போய் அல்லது நடக்கிறது கொஞ்சம் அந்த மூளைக்கு ஒரு நல்ல பிரேக் வரணும். பிறகு வந்து அவையே டிசைட் பண்ணல இப்போது அந்த போன் நேரம் வேணுமா இல்லாட்டி வீட்டு படம் செய்த பின் நான் அந்த போன் நேரம் வேணுமான்னு அவையே டிசைட் பண்ணலாம். போன் நேரம் வேண்டா 1.5 மணித்தேலும் 2.5 மணித்தேலும் அப்படி ஒண்ணு கொடுத்துட்டு அவ விரும்பினதெல்லாம் அவ செய்யலாம். ஆனா அந்த நேரம் முடிஞ்ச அப்புறம் வீட்டு படம் நாங்க வேணும்னு அந்த லிமிட் அந்த பேலன்ஸோட கொடுத்து அவே செய்யணும்னு நினைக்கிறேன். இவ்வாறு நல்ல ஒரு முறை, உண்மையா நல்ல ஒரு முறை. ஆனா இதை கடைபிடிப்பார்களான்றதுதான் எனக்கு கேள்வியாக இருக்குது. நான் நினைக்கிறேன்டா இப்ப ஆரம்பத்துல வந்து போன் முழு நேரம் கொடுத்துட்டு பிறகு ஒரு 3-2 வருஷங்கள் கடந்து வந்து நாங்க சொன்ன இப்ப ஒரு லிமிட் இருக்கு 2 மணித்தில தான் பாக்கணும்னா கடைபிடிக்க மாட்டேனோம். ஆனா ஆரம்பத்துல இருந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்த அவைக்கு இதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது தானே. ஆரம்பத்திலே ஓகே எனக்கு ஒரு நாள்ல வந்து 3 மணித்தில தான் போன் பார்க்கலாம்னா அவைக்கு அந்த மூளையில பதிஞ்சிருக்கும். அப்ப அது கண்டிப்பாக கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப போன் பார்த்து பழகிட்டால் அது கொஞ்சம் வேற மாதிரிதான் நாங்க செய்ய வேண்டும். அப்ப மற்ற பக்கத்துல யோசிச்சு பார்க்க வேணும். இப்ப முழு நேரமும் போன் பார்த்து கொண்டிருந்தா இன்றைக்கு வந்து 10 நிமிஷம் முந்தைய நாளை விட குறைய பாருங்கன்னு சொல்ல வேணும்.
அடுத்த நாள் வந்து 20 நிமிஷம், அதுக்கு அடுத்த நாள் 30 நிமிஷம், அப்படி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்தா அவைக்கும் வந்து தெரியும். இப்ப நான் ஒரு நாள்ல அந்த 10 நிமிஷத்துல எவ்வளவு செய்யலாம், அப்ப அவைக்கு புரிஞ்சுன்னா அவையே தானாவே அப்ப மாறுவாங்க நினைக்கிறேன். நன்றி. நன்றி நீதினி. நானும் பயன்படுத்தலாம்ன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய வீட்டில் அதுதான் பிரச்சனை. அந்த சொல்றது செய்வது என்பது கடினமாக இருக்கிறது. சொல்லுவினம், ஓமம்மா 2 நிமிஷம் தான், 4 நிமிஷம் தான் நம்ம அண்டிவினம். ஆனா பிறகு அந்த நேரம் கடைபிடிப்பதில்லை. சில நேரத்துல நானும் அப்படிதான். ஆனா இப்ப எனக்கும் தெரியும் எனக்கு என்ன வேலைகள் இருக்குன்னா, அப்ப நேரம் முடிஞ்சாலும் நான் அதை செய்து முடிச்சிடுவேன், எப்படியாவது செய்து முடிச்சிடுவேன். ஆனா எனக்கும் சில நேரம் தெரியும், சில நேரம் நானும் சில வீட்டு படங்களை பிக் பண்ணி கொண்டு இருப்பேன். அப்ப கடைசி நேரத்துல செய்த எனக்கு இது முதலே ஆரம்பிச்சிருக்கலாமான்னு நினைச்சிருப்பேன். அப்ப எனக்கும் தெரியும். ஆனா சில நேரம் அது ஒரு மாற்ற இயலாத ஒரு விஷயமாகும். அப்ப சின்ன சின்ன கொண்டு வந்தால், உதவி செய்து கொண்டு வந்தால் அதுல ஒரு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறேன். நன்றி 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 நீதினி. உண்மையில இது ஒரு இந்த நேரத்துக்கு இந்த காலத்துக்கு தேவையானது ஒன்று, ஒரு கருத்து நல்ல அழகாக சொல்லியிருந்தீங்க. இப்பொழுது நீதினி, நீங்க இளைய சின்ன பருவத்திலிருந்து நீங்கள் டாச் மொழியோட டாச் பாடசாலை சார்ந்து அழகாக உங்களோட செய்து கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய டாச் பாடசாலையில் படிக்கும் காலத்தில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான வேற வேலைகள் அல்லது கை வேலைகளாக இருக்கலாம், அல்லது இங்க கீற வேலைகளாக இருக்கலாம், எதென்ன உங்களுக்கு விருப்பமாக இருந்ததா, ஏதாவது தொடர்ந்து கொண்டு வந்தீர்களா அந்த காலத்திலிருந்து? முந்தியிலிருந்து எனக்கு வரைகிறதும் புத்தகங்க வாசிக்கிறதும் மிக பிடிக்கும்னு சொல்லலாம். முந்தி வந்து எங்கட நூலகத்துல வந்து சம லேசர் கிளப் நடக்கும். அப்ப அந்த லேசர் கிளப்ல என்னன்னா ஒவ்வொரு கோடைக்கால விருப்பனையில வந்து ஒரு சின்ன புத்தகம் மாதிரி கிடைக்கும். அப்ப நாங்க எவ்வளவு புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு அதுல ஒரு புத்தகத்துக்கு வந்து ஒரு ஸ்டெம்ப் மாதிரி அடிப்பாங்க அந்த புத்தகத்துல. அப்ப அதையே வந்து கலெக்ட் பண்றதுக்காக புத்தகங்கள் வாசிச்சு கொண்டே இருப்பேன். அது எனக்கு சின்ன வயசுல வந்து மிக பிடிச்ச கொண்டு இருந்தது. பிறகு வந்து ஒரு 6ஆம் 7ஆம் வகுப்புக்கு வரும்போது நான் அதை விட்டுட்டேன், அது கொஞ்சம் கைவிட்டு வந்தது. இப்போது வந்து நான் புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து திருப்பி ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஒரு போன வருஷம் திருப்பி ஆரம்பிச்சிருப்பேன். அப்பதான் எனக்கு விளங்கினது நான் ஏன் புத்தகங்க அந்த காலத்துல விரும்பி வாசிச்சேன். நான் புத்தகங்க வந்து இப்ப போன் அதாவது பாக்குறது பழகி போச்சு, அது ஒண்ணும் புதுசு இல்லை. இப்ப என்னென்ன வீடியோஸ் பாக்குறது வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த புத்தகத்துல ஒரு மனிதன் இருந்து கற்பனை பண்ணித எப்படி எழுதலாம், அந்த கற்பனை எப்படி வேலை செய்கிறதுன்னு பாக்குறது ஒரு மிக கவர்ச்சியான விடயமாகும். அப்ப புத்தகங்க வந்து இப்ப நான் திருப்பி வாசிக்க தொடங்கியிருக்கிறேன். இப்ப ஒரு புத்தகம் வாங்கினால் அது நூலகத்துல எடுத்தால் அது ஒரு கிழமையும் காணாது, ஒரு கிழமைக்குள்ளே முடிச்சிடுவேன் அந்த புத்தகங்க. அப்ப அது மிக மிக விரும்பி வாசிப்பேன். வரைகிறது வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனா முந்தி என்ன நான் நல்லா விரும்பி வரைவேன். பூக்கள் எல்லாம் வரைதான் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த பூக்கள் வந்து பார்க்கவே எனக்கு ஒரு சந்தோஷம் மாதிரிதான். அப்ப விதவிதமான பூக்கள், மல்லிகை, எல்லா பூக்கள் வகைகளும் நான் விரும்பி வரைவேன். அதான் இந்த 2 விடயங்க நான் அப்பல இருந்து இன்றைக்கு வந்து பிடிக்குமானது. நீங்கள் அது உண்மையில அது உங்களுடைய மனதுக்குரிய ஒரு இதமாக இருக்கும். இப்ப சில பேர் சொல்லிவினம், எங்களுக்கு ஒரு வேலை செய்து கொண்டிருக்க மன அழுத்தங்கள் வரைக்கும் நான் விரும்பினது செய்யும் போது அந்த மன அழுத்தம் குறையும் என்று சொல்லுவார்கள். சில பேர் பாடுவார்கள், சில பேர் ஆடுவார்கள், சில பேர் நீங்க பொழுது அப்படின்னா நீங்க படித்து கொண்டிருக்கும் போது களைப்பு ஏற்பட்டதுன்னா உடனே ஒரு படம் வரைகிறதால் அது களைப்புகள் போயிடும், அப்படியான அதை உணர்ந்திருக்கிறீர்கள்? முந்தி வந்து படம் வரைகிறது உணர்ந்திருக்கிறேன். இப்போது வந்து புத்தகம் வாசிக்கிறேன் நான் சொல்லுவேன். என்னண்டா அது வந்து ஒரு கொண்டிருந்தா ஓகே இது கொஞ்சம் கூடுவா இருக்கு, மூடி வச்சுட்டு பெட்ல இருந்து வாசிக்கலாம். அப்ப அது கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இருக்கும். ஓகே, அது உங்களுக்கும் பள்ளிகளுக்கும் கட்டுரை எழுதுறதுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இப்ப வந்து வேற மொழிகள்லயும் வாசிக்க தொடங்கி இருக்கிறேன். ஆங்கில மொழியில, மற்றது பாடசாலையில நான் ஸ்பானிஷும் படிக்கிறேன். நான் அப்ப ஒரு ஸ்பானிஷ் புத்தகம் வாசிக்க முயற்சி செய்தேன். நான் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முயற்சி செய்தேன். நான் அப்ப புத்தகம் வாசிக்கிறதாலயோ இல்லாட்டி படங்கள் அப்படி ஆங்கில மொழியில பாக்குறதாலயோ நான் அந்த மொழியை நல்லா கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப அதுவும் ஒரு பெரிய உதவியா இருந்தது.
ஆம், நல்லது. உண்மையில உண்மையும் அம்மா. அதுதானே சொல்லுவார்கள். கண்டதும் படிக்க பண்டிதன் ஆவான் என்று சொல்லுவார்கள் தானே. நாங்கள் படிக்க வாசிக்க வாசிக்க வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறான் என்றும் சொல்லுவீனம். அப்ப அதனை அதனை ஏனென்றால் அந்த வாக்கியங்கள் சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் பழமொழிகள், முதுமொழிகள் என்று சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் அவை அனுபவிச்சதைத்தான் சொல்லி வச்சிருக்கீனம் என்ன. ஆம். அப்ப அது உண்மையில சிறப்பானது. நீங்கள் இப்ப நல்ல ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்களன்னு தான் சொல்லுவேன். அதோட தமிழ் புத்தகங்களும் வாசிச்ச பழக்கங்கள் இருக்குதா? வாசிச்சிருக்கிறீங்களா? முந்தி வாசிச்சிருக்கிறேன் அந்த சிறுவர் புத்தகங்க. இப்ப ஆம். கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். ஆமா, பாவம். நாங்கள் தமிழ் பகுதி வரும் பொழுது அதில் அதிகமாக கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்படி நீங்க உங்களுடைய ஒரு பக்கம் நாங்கள் இங்கு பிறந்து வளர்ந்தபடியினால நீங்கள் டொச்சின் பக்கங்கள் தான் முக்கியமாக இருக்க வேண்டும். இங்கு என்னடா இங்க எங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில உங்களுக்கு அவையின் வளர்ச்சியும் அவையின் பிடிப்பும் தேவையாக இருக்குது. அதை நீங்க சிறப்பாக செய்து கொண்டு போறீங்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நீதினி. நீங்கள் அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு போறீங்க. இன்னும் அதுல நீங்க மேல மேல போகும். இப்பவே தெரிவு செய்துட்டீங்க. நீங்க அடுத்த பகுதிக்கு என்ன கொண்டு போக போறீங்கன்னு சொல்லி தெரிவு செய்துட்டீங்க. அது பாடசாலையில சொல்றீங்க? பாடசாலை இப்பொழுது நீங்கள் அபிச்சுவா எங்களை இறுதி பாடசாலை காலம் அபிச்சுவா முடிச்சிட்டு அடுத்தது பல்கலைக்கழகம் போறதா அல்லது நீங்கள் வேலை ஏதாவது தொடர்பாக செய்யற விருப்பம் இருக்குதா உங்களுக்கு? நான் பல்கலைக்கழகத்துக்கு தான் போக விரும்புறேன். எனக்கு ஆங்கில மொழியில நல்ல ஆர்வம் இருந்ததால நான் இன்டர்நேஷனல் பிசினஸ் படிக்கலாம்னு தான் யோசிச்சேன். நான் அது வந்து மேனேஜ்மெண்ட் சம்பந்தமானது. ஆனா ஆங்கில மொழியில கம்ப்ளீட்டா. உண்மையா எனக்கு விரும்புறது வந்து ஒரு வேறு நாட்டுல போய் படிக்கிறது தான். அந்த அனுபவம் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும். ஆனா தெரியும் தானே, பெற்றோர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு அதான் என்ன பிளான், பல்கலைக்கழகத்துக்கு போய் இன்டர்நேஷனல் பிசினஸ் படிக்கிறதுக்கு. ஆமா, நீங்கள் உங்கள இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க வெளியில போய் படிக்கிறது, நீங்கள் திடமாக ஒரு தனித்து செய்யக்கூடிய திறமைகள் எல்லாம் உங்களிடம் வந்திருந்தால் அதுக்கு அனுமதி கிடைக்கும் என்று என்னது கருத்தாக இருக்குது என்றது. உண்மையில ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற முறை, நான் இதில் கவனித்ததை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், மற்றவர்களுக்கு கொடுக்கிற முறை நன்றாக இருக்கிறது. அதில் முயற்சிக்கவில்லையா நீங்கள்? ஆசிரியராக இருந்து நான் யோசிச்சேன். நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பக்திகம் ஜெர்மன் மொழியில சொல்லுவாங்க. அதாவது ஆரம்ப பள்ளியில தான் செய்தேன் நான். அதுவும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. என்ன பிள்ளைகளோட கதைக்கிறது, விளையாடுறது, கற்றுக் கொடுக்கறது எனக்கு நல்லா பிடிக்கும். பாடசாலையில வந்து ஏதாவது விளங்காட்டி, அந்த நண்பர்களுக்கு ஏதாவது விளங்காட்டி நான் விரும்பி சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளவு முறையும் சொல்றேன். அதாவது கேளுன்னா கேளுங்க. என்னன்னா அவைக்கு சொல்லிக் கொடுக்கிற முறையில எனக்கும் அது தானாவே வரும். அப்ப அது எனக்கு ஒரு சிறந்த பயிற்சியா இருக்கும். யோசிச்சிருக்கிறேன் ஆசிரியரா வரலாம் இல்லையான்னா, அதோட பிளான் பியா தான் இருக்குது. நல்லது நல்லது. என்னென்ன உங்களுடைய மெயின் இது நீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் செய்யற துறையாக இருக்கிறது. போக சில வேளையில் மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு. வரவேற்கின்றன. உங்களது ஒரு துறையை தெரிவு செய்துட்டீங்க தானே. இனி அதை நோக்கி உங்களுடைய லட்சியம் என்று சொல்லலாம். அதை நோக்கி நீங்கள் போகலாம். பயணிப்பதற்கு அது பாதையை கிளியர் ஆக்கி கொண்டு போக வேணும். என்ன போக போக நன்றி நீதினி. இப்படி நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து தமிழோடும் சேர்ந்து வளர்ந்து கொண்டு வாரீங்க. அந்த தமிழோடு எப்ப தமிழ் நீங்கள் தொடங்கினீங்கள் அல்லது எந்த பாடசாலைக்குள் வந்தீங்கள்? ஆரம்பத்திலிருந்து நான் நினைக்கிறேன் அம்மாவும் தமிழோடு ஈடுபாடு கூட இருக்கிறபடினால சின்ன பிள்ளையிலே தமிழ்ல ஆர்வமா இருந்திருப்பீங்களோ? அது கண்டிப்பா உண்மையாகும். எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறார் தானே. அப்ப அண்ணா தமிழ் பாடசாலை போகும்போதும் அம்மா எனக்கும் தமிழ் ஆரம்பத்துல இருந்து தமிழ் தான் கதைச்சது. அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, முந்தைய நான் இங்க எண்ணல் பக்கத்துல இருந்தா அம்மா இருப்பா. அப்ப நிலா பார்த்து ஒரு கதை சொல்லுவா தமிழ்ல. அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்ப அதுல வந்து அந்த ஆரம்ப அனுபவங்கள்னு சொல்லலாம். அப்புறம் நினைக்கிறேன் ஒரு 5-6 வயசுல தமிழ் பாடசாலைக்கும் போனேன் நான். முந்தி வந்து நான் அம்மா மட்டும் போறது இல்லை. அப்ப எனக்கு நல்ல பயம். ஆனா பிறகு வந்து பழைய தமிழ் படிக்கிறதும் எனக்கு நல்ல ஆர்வமா இருந்தது. தமிழ் பாடசாலையில பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி அப்படி எல்லாம் பங்கு பெற்று வந்து தமிழ் எனக்கு நல்லா வந்தது. பிறகு எங்க தொலைக்காட்சியில நினைஞ்சதால இன்னும் கதைக்கிறது, சரளமாக வாசிக்கிறது, கதைக்கிறது, உரையாடுறது அப்படியெல்லாம் வந்தது.
அந்த அதுலதான் இந்த தமிழ் நல்லா வளர்ந்ததுன்னு சொல்லலாம். ஆமா. நீங்கள் தமிழ் பாடத்தோட மட்டும் இங்கே என்றால் எல்லாம் செய்வினம் மட்டது நீங்கள் தெரியும் இதர மட்ட சமயம் என்ன சமயமா இருக்கலாம் தமிழன்னு கலைகளாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று செய்து கொண்டு போவினம் நீங்கள் அதுகளுக்கு போனீர்களா அல்லது போக முயற்சிக்கவில்லையா? ஆம், தமிழ் கலைகள் ஒரு நாளும் செய்யல. முந்தி எனக்கு பரதநாட்டியம் அது ஆட விரும்பினான். ஆனா அம்மாவோட இல்ல. அதனால முந்தியும் போயில இப்பவும் போயில. ஆனா முந்தி ஒரு ஆசை இருந்தது. ஆம், ஆம். நீங்க இப்ப சமயத்தின் பக்கங்கள் ஏதாவது செய்தீங்களா? சமய பாடங்கள் படிச்சு அப்படி ஏதாவது செய்தீங்களா? பாடங்கள் படிக்கல. ஆனா எனக்கு சமயத்தை பத்தி அறியறது வந்து மிக விருப்பம். ஆம். கோயிலுக்கு வந்து மிக விரும்பி செல்லுவேன். மற்றது கோயிலுக்கு போவோம். நான் அம்மாக்கு ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன் நான். இந்த கதையை சொல்லுங்க அந்த கதையை சொல்லுங்க. மற்றது யூடியூப்லயும் நான் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கொள்றேன். நான் கட்டுரைகள் இருக்க வாசிக்கிறது. அப்ப அது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ, அது எங்கட வாழ்க்கையில ஒரு பகுதியாக நாங்கள் அதை கொண்டு போனால் அது எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அல்லது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வயசு ஒத்தவர்கள் இங்கு வாழும் பொழுது அவர்கள் சமயத்தோட வாழ்கிறார்களா இல்லையான்னு சொல்லுவீங்களா? எப்படி வாழ்கிறார்கள்? நான் சொல்லுவேன் எந்த நண்பர்களும் நானும் வந்து சமயத்தோட தான் வாழ்றோம். எல்லாரும் வேற வேற மதங்கள் தான். ஆனா எல்லாரும் ஒரே கருத்து தான் வச்சிருப்பேன். அப்ப நாங்க அதோடய அது வந்து எங்களை இணைக்கிற மாதிரி ஒரு விஷயம் எந்த ஃப்ரெண்ட் குரூப்ல. ஆனா எந்த முழு கிளாஸ்லயும் பார்த்த வந்து அதுல குறைவுன்னு தான் சொல்லலாம். பெரிய அந்த சமயத்தை நம்புறது கடவுளை நம்புறது குறைவுன்னு தான் சொல்லலாம். அது ஆனா தேவைன்னு நினைக்கிறீங்களா அங்க வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருக்கும்? எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனக்கு அது ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி இருக்கும். அம்மாக்கும் அம்மாக்கு ஏதாவது சோதனை இருக்கா எனக்கு ஏதாவது வேதனை இருந்ததுண்டா நான் அம்மாட்டையும் இதுதான் சொல்லுவேன் கடவுளை நம்புங்க அப்படி வந்து. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மனிதரும் வந்து அது தனியாதான் அந்த டிசைட் பண்ணணும். ஏன்னா நாங்க வற்புறுத்தல அது கடவுளை நம்புங்க அது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். நாங்க அதை நம்பி அதுக்கு உள்ளுக்கு போனா அது எங்களோட சந்தோஷம் அது எங்களுக்கு உதவியா இருக்கும். ஆனா மற்ற வற்புறுத்த இல்லாது. அப்ப எல்லாரும் வந்து அவன் தனித்தனி வழியில தான் அதை கண்டுபிடிக்க வேணும்னு நான் யோசிக்கிறேன். உண்மை அது சுதந்திரம் என்ன அவர்கள் அதை உணர வேணும் அவர்கள் அதை உணர்ந்தால் தான் இதண்டும். ஆனால் எல்லா சமயங்களும் நல்லவற்றைத்தானமா சொல்லி இருக்குது. சமயம் என்றதே நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்றதை வழிப்படுத்துவதுதான் சமயம். வழிப்படுத்தல் தான் ஒரு வழிப்படுத்தல். நாங்கள் செல்லும் பொழுது பாதைகள் சிலவள மாறலாம் சிலவள முள் இருக்கும் பள்ளம் இருக்கும் கல் இருக்கும். ஆனால் சமயம் என்றது அவையெல்லாம் கடந்து போவது எப்படி என்றது சொல்லது தான். நன்றி அம்மா நீதினி நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள். நான் அதற்காகத்தான் ஏனென்றால் இங்க சொல்லிவினம் ஜெர்மன்கார பிள்ளைகள் எல்லாம் தமிழ் சமயம் கடவுள் இல்ல கடவுளை மதிக்கிறேன் அதனால தான் பிள்ளைகள் கூடாத பழக்கங்கள் பழகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப அதை அறிய வேண்டும் என்ற உங்கள் மூலம் அறிய வேண்டும் என்ற ஒரு கருத்தில் தான் இதை கேட்டிருந்தேன். நீங்கள் தெளிவாக அந்த பதிலை தந்திருந்தீங்கள். இப்படி தமிழ்ல நீங்க வளர்ந்து வாரதும் உங்களுடைய டச் பாடசாலைக்கும் உங்களுக்கும் இந்த சில பேர் சொல்லுவினம் தமிழ் படிச்சால் டச் படிக்கிறது கஷ்டம் டச் பாடசாலைக்கு கஷ்டம் எல்லாம் சொல்லுவினம். அது என்ன மாதிரி அந்த அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அது புல என்னதான் சொல்லுவேன். என்னண்டா மாமாவும் சொன்னவர் அதுல ஒரு எண்ணம் இருந்தா வழியும் இருக்கும். அப்ப வாரத்துல ஒரு நாள் தான் தமிழ் பாடசாலை. அப்ப அதுல போறது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை என்று இல்ல உண்மையா சொல்ல போனா. எனக்கு புரியுது இப்ப பேச்சு போட்டி அது வந்தால் அது எக்ஸாம் சீசனோட ஒத்து வந்தா அது கொஞ்சம் கூடவா இருக்கும்னு எனக்கு விளங்க அது எனக்கும் சில அப்படிதான் இருக்கும். ஆனா ஜெர்மன் மொழியோட சேர்ந்து தமிழ் படிக்கிறது கஷ்டம் இல்லை. அது ஒரு உதவியாகவும் இருக்கும். ஏனென்றால் நாங்க இப்ப உதாரணமாக தமிழ்ல ஒன்று விளங்கி இருக்கும். ஆனா அதே இது வந்து ஜெர்மன் மொழியில விளங்காது. அப்ப அது ஒப்பிட்டு பார்த்தா வந்து 2 மொழியிலயும் விளங்க தொடங்கிடும். அதே மாதிரி வெற்ற மாதிரி ஜெர்மன் மொழியில ஒன்று இருக்கும் அதை வச்சு நாங்க தமிழ் மொழியில ஒரு புதுசு ஒன்று கற்றுக்கொள்ளலாம். அப்ப அது உதவியாக தான் இருக்கும். மற்றது எங்களோட அறிவும் இப்ப 2 மொழிகள்ல வந்து யோசிக்கிறது அது வந்து எங்களோட அறிவு தான் வளர்க்கும். அப்ப அது ஒரு உதவியா இருந்தா நான் நினைக்கிறேன். அது ஒரு வாய்ப்பு உண்டு எங்களோட மூளையை வளர்க்கறதுக்கு. ஆனா ஒரு கஷ்டம் அல்லது ஒரு புலன்னு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
நன்றி, நன்றி. நல்ல கருத்து. உண்மையில நீதினி தெளிவாக கதைக்கிறா அன்னு சொல்லி எனக்கு படுகுது. நல்ல அது தெரியும், பலருக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் மாமா கேட்கும் கேள்விகளுக்கும் நீங்கள் படைக்கிற படையல்கள், அதாவது உரியரம்புகளாக இருக்கலாம், அது மற்றது உங்களோட முன்னுக்கு செய்த வாசிப்ப அதிலே ஒரு தெளிவு இருக்கின்றது என்று சொல்லி நினைக்கிறேன். நான் இவ்வாறு உங்களுடைய பக்கங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் பாமுகத்துக்குள் வந்து எவ்வாறு நீண்ட காலங்கள் ஆகின்றது என்று நினைக்கிறேன். எவ்வளவு வருடங்கள் நீதினி? பாமகத்துக்கு வந்து 6-7 வருஷம் ஆயிருக்கும். 5 மாசம் சேர்ந்திருந்தேன். ஆம். இப்ப 12, அப்ப 7 வருஷம். 7 வருடங்கள், கிட்டத்தட்ட 7 வருடங்களாக இருக்கிறது. உண்மையில நீண்ட காலம் என்று சொல்லலாம். ஆம், அதில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் உரியரம்பு வாசிப்பெரும்பு செய்திருந்தீங்கள். மாமாண்ட அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில ஒரு புதிய ஸ்பெஷலான ஒரு வீடியோ காணொளி எல்லாம் செய்திருந்தீங்க நீங்கள். அப்பொழுது நினைக்கிறேன் நீங்கள் தொடங்கும் பொழுது ஸ்கைப் மூலம் தொடர்பு கொண்டிருந்தோம். முந்தி எனக்கு வீட்டு போன்லயும் எடுத்த ஞாபகம் இருக்குது. அப்ப மாமா ஒரு கேள்வி கேட்பார், அப்ப நாங்க ஓடி போய் எடுத்து சொல்றது அந்த ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஸ்கைப்ல தொடங்கினா அதுக்கப்புறம் ஜூம் வந்தது. ஆம், ஆம். நீங்கள் ஆரம்பத்தில் இணைய இதுல தமிழர் ஆசிரியரை நாங்கள் நினைச்சு கொண்டு செல்லலாம் நினைக்கிறேன். என்று அவருடைய இணைவால நீங்கள் இந்த நிலையில இப்பொழுது கலகலப்பாக கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் இணையக்க உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கு இல்லையா, அல்லது எப்படி இருந்தது உங்களுக்கு அது? முந்தைய ஆரம்பத்துல இணைக்க கஷ்டம் இல்ல, ஆனா ஒரு பயம், கதைக்கிறது ஒரு பயம், வெளியில வர மாட்டேன். மற்றது எனக்கு ஞாபகம் இருக்கு, முந்தைய தமிழ டீச்சர் வீட்டை போய் தான் நினைறது ஆரம்பத்துல. அது ஒரு முதல் 3 நிகழ்ச்சிகள் நினைக்கிறேன். அப்ப கதைக்கிறதுக்கு முதலே எனக்கு கால் கையெல்லாம் நடங்கும். என்ன, எனக்கு அப்படி ஒரு பயம் இருந்தது. கஷ்டமான நான் இல்ல அப்படின்னு சொல்லல. அது ஒவைப்பி தான் அதுல முந்தி எழுதினது. அப்ப அது முதல் நாள் எழுதிட்டு அப்புறம் அதுல வந்து இருக்கிறது. அப்புறம் போக போகதான் அந்த பயம் தீர்ந்தது. அப்புறம் அதுக்கு பிற முந்தி வந்து ஒவிப்பி மட்டும்தானே. பிறதான் புதல் விளையாட்டு அந்த நிகழ்ச்சி வந்தது. அப்ப மற்றவர்களும் சேர்ந்து இணைந்தார்கள், மற்ற ஐசிடி அப்ப எல்லோரும் சேர்ந்து இருக்க அந்த பயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிச்சது. இப்ப வந்து ஒரு பயம் இல்ல, எந்த நிகழ்ச்சிக்கும் போகலாம். ஆம், அது இவற்றுக்கு இவ்வளத்துக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. இதுல நீங்க உரையரம்புகள் எத்தனை செய்திருக்கிறீங்க? உரையரம்பு இப்போது 747. ஆம், நீங்க கொஞ்ச காலம் தொடர்ச்சியா செய்துட்டு வந்தீங்க, பிறகு பள்ளிக்கூட பாட காரணமாக கிளம்பி கொண்டு செய்கிறீங்க. வாசிப்பெரும்பு எவ்வளவு செய்திருந்தீங்க? வாசிப்பெரும்பு இப்போ கிளம்பி கொண்டு செய்யறேன் நான் தானே. இப்ப வந்து 106. மற்றது உங்களுடைய முதல் செய்திருந்தீங்க நீங்கள் புது காணொளி, அந்த எஸ்டிடி ஆக்கம்னு சொல்லி, அந்த அதே முறையரம்போட சேர்த்து கொண்டு வந்துட்டீங்கல்ல என்ன, அல்லது எஸ்டிடி ஆக்கம் புரிமா இருந்தது, அது நான் உரையரம்போட சேர்க்கல. எஸ்டிடி ஆக்கத்துல நான் நினைக்கிறேன் ஒரு 150 செய்திருக்கிறேன். ஆனா அது ஓவிப்பியோட சேர்ந்து எஸ்டிடி ஆக்கம் வந்து ஓவிப்போட சேர்த்தேன் நான். அது கட்டுரை எழுதி சில நேரம் அந்த கிரியேட்டிவ் அந்த கீறுறது அல்லது ஏதாவது கைவேலிகள் செய்யறது அதுல உரையரம்பு இப்போ செய்யும் வரை நீங்கள் இப்ப ஞாயிற்றுக்கிழமையில செய்யற உரையரம்பும் நீதி நீண்ட உரையரம்புன்னா நானும் ஒரு முறை பார்ப்பேன். எவ்வளவு வித்தியாசமாக செய்திருக்கிறீங்க, என்ன அட்வான்ஸ் அதுல என்ன கூட போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஏனென்றா இவர்களுக்குமே இந்த உங்களோட செய்யற மட்ட பிள்ளைகளுக்குமே உங்களுடைய உரையரம்பில ஒரு கண் இருக்கிறது. நீதினியக்கா எப்படி செய்திருக்கிறா, நீதினியக்கா என்ன வித்தியாசம் செய்திருக்கிறான்னு சொல்லி பாக்குறதுல ஆர்வம் இருக்கிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய உரையரம்பின் தரம் இருக்கின்றது நான் சொல்லுவேன். நன்றி டீச்சர். இந்த தரங்கள் இன்னும் இன்னும் வளர வேணும், அதுதான் எங்களுக்கு ஆசையாக இருக்கும். அம்மாண்ட எதிர்பார்ப்பும் அதான் இருக்கும். இப்ப அம்மா என்ன சொல்லுவா உங்களுடைய சின்ன படல வரைக்கும்? அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லுவீங்க இப்ப உங்களோட நிலையை பார்த்துட்டு? நினைக்கிறேன் அது அம்மா இந்த முகத்த நேரம் அப்படி சொல்லல. நான் நினைக்கிறேன் இந்த பெருப்பு இருக்க மற்றது வளர்ச்சியை பார்த்தா அம்மா சந்தோஷப்படுறேன்னு தான் நினைக்கிறேன். என்றாலும் அம்மா வந்து ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அம்மா வந்து அந்த இன்னும் ஒரு வளர்ச்சியை தான், இன்னும் ஒரு படி உயர வேணும்னு தான் அம்மா எப்பொழுதும் யோசிப்பா. அதோட அம்மாண்ட ஒரு குணம் பொதுவாக சொல்லலாம்.
எப்பொழுதும் எங்களுக்காண்டிதான் யோசிப்போம். இன்னும் எங்களோட நிலத்தை தான் எதிர்பார்க்கணும். அப்ப ஒண்ணு நல்லா செய்தா ஓகே வாழ்த்துக்கள். ஆனா இதை விட என்ன செய்யலாம், அடுத்த ஸ்டெப் என்னன்னு தான் நம்ம என்ன ஊக்குவிப்பா. அப்ப அம்மா அப்பா அப்படிதான் நினைப்பினும்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாருக்கும் அது என்ன அந்த திருப்தி காணாதுன்னு சொல்லுவீங்க, நான் திருப்தி இல்லாதன்னு சொல்லுவார்கள். அடுத்தது உங்களுடைய தொகுப்பு நிகழ்ச்சி. ஆமா. ஆம், நீதினினுடைய நீதி நிக்கண்ட ஒரு நிகழ்ச்சி, வேகம் விவேகம். அந்த தொகுப்பு நிகழ்ச்சியில நீதினி நினைக்கிறேன் 165வது நாளைக்கு செய்ய போறீங்களா? நாளைக்கு 166. 65 கடைசியா செய்து முடிச்சிருக்கிறீங்க. ஆமா. 65 நல்ல நீண்ட நீண்ட கால இதுதானே, நீண்ட கால 165 என்பது நீண்ட. ஆம். இதில் செய்யும் பொழுது நீங்கள் ஆரம்பத்தில் வித்தியாசமாக செய்தீங்க, இப்ப இந்த போக போக படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு இப்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு முறையில செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆமாம். இந்த அனுபவமும் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு யார் உங்களுக்கு இந்த பேர் தந்தது, யார், நீ எப்படி இந்த நிகழ்ச்சியை தொடங்கினீங்க? முயற்சி தொடங்கினது மாமாவாலதான். மாமா தான் எனக்கு அந்த பேரெல்லாம் கொடுத்து அந்த வாய்ப்பு முதல் தந்தவர். அதனால மாமாவுக்கும் இந்த நேரத்துல மிக்க நன்றி. ஆரம்பத்துல மாமாவை நான் யோசிச்சிருந்தேன், நாங்க ஒரு நிகழ்ச்சி செய்யறதா அதுல என்னெல்லாம் செய்யலாம்னு. அப்ப அந்த குறுக்காட்டு விளையாட்டு ஒண்ணு செய்யலாம்னு ஒரு அந்த ஐடியா வந்து அந்த யோசனை வந்தது. அப்ப அதுல இருந்துதான் நாங்க ஆரம்பிச்சோம். நாங்க வேகம் விவேகம், அதாவது வேகமாக விவேகமாக நாங்க பதில சொல்றது, அதுல இருந்துதான் அந்த பேரும் வந்தது. ஆரம்பத்துல வந்து நான் கூட அந்த விளையாட்டுக்குள்ளதான் அந்த போக்கஸ வச்சிருந்தேன். நான் வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கிறேன் ஒரு விளையாட்டு வச்சிருந்தேன். நான் 2 படங்கள் இருக்கும், அதுல வித்தியாசங்கள் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது என்ற குறுக்கெழுத்து விளையாட்டு. முந்தி வந்து நான் ஒரு பெட்டி வச்சிருப்பேன், அதுல தயாரிச்சிருப்பேன். ஆனா கொப்பில தான் எல்லாம் எழுத வேண்டும் பங்கு பெற்றாக்க. பொதுவாதான் செய்தேன். நான் பிற நிகழ்ச்சி போக போக நான் ஒரு தலைப்போட குறுக்கெழுத்து விளையாட்டு செய்ய தொடங்கினான். அப்ப அது எனக்கு போனதுதான் அததான் பிரயோசனம் பண்ண ஒரு தலைப்பை வச்சு அதுல புதிய வார்த்தைகள் அறிகிறது. உதாரணமாக உடல் உறுப்புகள் என்றால் டச்சுல எல்லாம் தெரிஞ்சிருக்கும், தமிழ்ல தெரியாது. அப்ப அதை ஒரு தலைப்படுத்து தமிழ் சொற்கள் பயன்படுத்துறதுக்காக அப்படி செய்தேன். நான் இப்ப வந்து ஆன்லைன் வேர்ட் பால் என்ற ஒரு வெப்சைட்டாலதான் நான் குறுக்கெழுத்து விளையாட்டு செய்யறேன். நான் அப்படி வளர்ந்துருக்கு. இதுல உங்களுக்கும் அறிவுகள் தேடல்கள் மூலம் பல புதிய தகவல்கள் புதிய செய்திகள் எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க. ஆமாம். கூட வந்து பொதாறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களை கொண்டு வரேன். இப்ப உலகத்துல இருக்கிற இடங்கள் போன முறை கொண்டு வந்தது நான் பொங்கல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான் கொண்டு வந்தேன். நான் அப்ப ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் புதிய புதிய தகவல்களும் வார்த்தைகளும் அறிகிறேன். என்ன அந்த வார்த்தைகள் மட்டும் இல்லை தானே, அந்த வார்த்தைகளுக்கு உரிய ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்வியில ஒரு தகவல் இருக்கும். அப்ப நானும் நல்ல கூட விஷயங்கள் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக எனக்கும் விருப்பங்கள் இருக்கிறது உங்கள் நிகழ்ச்சிகளை பங்கு பெறணும், ஆனால் அது முடிவதில்லை. ஏனென்றால் எனக்கு வகுப்பு இருக்கிற காரணத்தினால உண்மையில ஒரு நிகழ்ச்சி செய்யும் பொழுது நீங்கள் அதை விரும்பி செய்கிறீர்கள், அது அடுத்ததை விட நீங்களும் அதில் பயன் பெறுகிறீர்கள். இப்ப சில தெரிஞ்சதை மட்டும் சொல்லிட்டு போனால் அதுல பயன் இல்லை. இப்ப தேடி எடுத்து அதுல அறிஞ்சவற்றையும் அறியாதவற்றையும் நீங்கள் நினைச்சு கொண்டு வரும்போது அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நினைக்கிறேன். மிக அழகாக உங்களுடைய வேகம் விவேகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த கட்டங்கள் ஏதாவது செய்யலாம் ஏதாவது உங்களுக்கு நினைச்சிருக்கிறீங்களா? வளர்ச்சி நல்ல முக்கியம் தானே. இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி செய்யல, அது போரிங்கா போயிடும். மாமா எப்பொழுதும் சொன்னவர் அந்த குறுக்கெழுத்து வார்த்தை வந்து தமிழ்ல டைப் பண்ற மாதிரியும் கொண்டு வரலாம் என்று சொல்லியிருக்கிற தடவை. அது நான் இன்னும் யோசிக்கல, அது அந்த வெப்சைட் என்ன கண்டுபிடிக்கல. அப்படியான பல விஷயங்களுக்கு மாற்றத்துக்கு. நல்லது நல்லது. நீங்கள் அப்படியே சில மாற்றங்களை கொண்டு வந்து உங்களுடைய வளர்ச்சியோட மற்றவர்களையும் வளர்ச்சிக்கு கொண்டு போறீங்கன்றது அது வடிவா தெரியுது. இதுக்கு பாமுகம் நல்ல ஒரு தளமாக உங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுல நல்ல நல்ல இன்னும் அதை பயன்படுத்தி சிறப்புறுங்கள். அதுதான் மாமா நல்லா தூண்டி கொண்டிருக்கிறார் உங்களை. அந்த மாமாவினுடைய தூண்டலால தான் நீங்கள் இவ்வாறு துலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன்.
இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பாமு உறவுகளை இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பாமு உறவுகளே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் முட்டத்து மலர் நிகழ்ச்சி இன்று 248வது நிகழ்ச்சியாக மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கின்றது. எங்களிடம் இருந்து வளர்ந்து வருகின்ற தொகுப்பாளினியாக இருக்கின்ற நீதினி அவர்கள் தனது அனுபவங்களை மிக அழகாக தெளிவாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் இணைந்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்து வாழ்த்தி மகிழலாம் என்று அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். நாங்கள் இணைந்திருக்கிற ஆக்கள் வஜிதா முகமட் அவர்கள் இணைந்திருக்கிறார். வஜிதா அக்கா இணைந்திருக்கிறார். வணக்கம் வஜிதா அக்கா, வாங்கோ. வணக்கம் சாந்தினி, வணக்கம் உமா, நீதினி. வணக்கம். உண்மையிலே அருமையாக பசுந்தாக இருந்தது. நீங்க பேசும்பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே தெளிந்த நீரோட மாதிரி பேசிக்கொண்டு போனீங்க. அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த சாந்தினி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அழகாக நிதானமாக அந்த அறிவுபூர்வமாக ஒவ்வொரு பதிலையும் தந்திருந்தீர்கள். உண்மையிலே சூப்பர், சிறப்பான வாழ்த்துக்களுமா. கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நீங்க அந்த ஒன்று சொன்னீங்க, அந்த இப்படி அந்த குழந்தைகளை நாங்க இப்படி வச்சிருக்கணும், இப்படி டைம் கொடுக்கணும் என்று சொன்னீங்க. அது இங்கு கொஞ்சம் இந்த இருக்கிறவர்கள் அப்படி செய்கிறார்கள். நாங்களெல்லாம் முட்டாள்களாக போயிட்டோமோ என்று யோசிக்கின்றேன். உண்மையிலே இப்ப இவங்க இன்னும் சின்ன வயசுதான், எவ்வளவு தூர நோக்கி சிந்திக்கின்றார்கள் பாருங்கள். அந்த எவ்வளவு ஒரு திட்டமிடல், அதையெல்லாம் சிந்திக்கின்றார்கள் என்பது சொல்லும் பொழுது உண்மையிலே சிறப்பாக இருக்கிறது. உங்களோட அந்த தூரிய ஒரு நோக்கம், இந்த கூர்மையான அந்த சிந்தனை, அதை நடத்த வேண்டும் என்ற ஒரு படிமுறை சிறப்பாக இருக்கிறது. உண்மையிலே உங்களோட நீங்களே எவ்வளவு புத்திசாலியா இருந்தா உங்களோட குழந்தைகள் எப்படி இருக்கும்? உண்மையில இந்த பாமுகம் உங்களையெல்லாம் இலைமறை காய்களாக இருந்த உங்களையெல்லாம் வெளிச்சத்தை கொண்டு வந்ததுக்கு முதலில் நாங்க எல்லோரும் இந்த பாமுகத்துக்கும் இந்த தம்பதிகளாக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அவங்க இருவருக்கும் நாங்க வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இப்படி நீங்களும் கொண்டு வந்து எங்கட உறவுகளையும் பாமுகத்துல வளர்ந்த உறவுகளையும் கொண்டு வந்து தரும் பொழுது சாந்தினி, சகோதரி சாந்தினி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உண்மையிலே இப்ப எங்கெல்லாம் நாங்க தேடி போறோம், மக்களை தேடி பிடிக்கின்றோம், எங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் முத்துக்கள், வைரங்கள். இது சொல்லும் பொழுது அவர்களை கொண்டு வந்து நீங்க தருகின்றீர்கள். அந்த இளையவர்கள் மழலை பேச்சு மட்டுமில்ல, அவர்கள் ஆளுமையான சிந்தனைகள், அவர்களிடமிருந்து நாங்க கற்றுக்கொண்டு படித்துக்கொண்டு வளர வேண்டும் என்று துடிப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் அம்மா. நானும் உங்களோட நிகழ்களை உண்மையில விரும்பி பாக்குறேன். நான் மறுமொழியோரப்புல கூட பார்ப்பேன். அந்த ஒரு அழகான இந்த தடுமாறி போயிடுவோம் நாங்கள். அந்த விட சொல்வார்கள் இளையவர்கள், தடுமாறி போயிடுவோம் அந்த பொது அறிவுகள் கூட. சிறப்பு, சூப்பர். வாழ்த்துக்கள், இருவருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, பாமுகத்துக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி வஜிதா முகமது அவர்களே. இவர் மூன்றாவது வளர்ந்து வருகின்ற இளம் பிள்ளைகளில் தொடர்ச்சியாக இவர் மூன்றாவது ஆளாக இன்று முட்டத்து மலரை அலங்கரிக்கின்றார். ஒவ்வொரு மாதங்கள் அல்லது 6 கிழமைக்கு ஒருவராக இவர்களில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று முதல்ல கபிஷா இணைந்திருந்தார், 2வது அபிராமி இணைந்திருந்தார், 3வதாக இன்று நீதினி இணைந்திருக்கின்றார். அடுத்தவர் யாரோ என்று ஒருவரை தேடுகின்றோம். தேடிக்கொண்டு அடுத்தவருக்கு பயணிக்கலாம். அடுத்தவராக உங்கள் மகனையே கொண்டு வந்து வாருங்க. நன்றி வஜிதாக்கா, நன்றி. வணக்கம். அடுத்து தௌமலர் கல்விராஜன் அவர்கள். வணக்கம் டீச்சர், வாருங்கள். வணக்கம் சாந்தினி, வணக்கம் நீதினி. உண்மையாக மிக மிக மகிழ்வாக இருக்கிறது. சாந்தினிக்கு முதலாவது நன்றி. சிறப்பான கேள்விகளை கொடுக்க நீதினி மிக அழகாக, உண்மையாக ஒரு நல்ல அனுபவப்பட்ட ஒரு மகள் கதைத்த மாதிரி, உண்மையாக அவரிடம் நாங்கள் படிக்க வேண்டிய மாதிரியான கேள்விக்கு பதில்கள் மிக சிறப்பாக இருந்தது நீதினி. நான் உண்மையாக மன நெகிழ்ந்து கூறுகிறேன். சரியான கட்டிக்காரி, இன்னும் வளர வேண்டும் அம்மா. உங்களோட வளர்ச்சியை பார்த்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் நடாமோனவர்களுக்கும் வாணிமோனவர்களுக்கும் உண்மையாக இந்த பாமுகத்துக்குத்தான் மிக்க மிக்க நன்றி. உண்மையாக நீதி நீ சொன்ன மாதிரி நான் சின்னல இருந்தே வீட்டை போவேன், அடைக்கவே மாட்டேன். அதை சொல்லும் போது நான் நினைத்தேன், இன்று உண்மையாக நீதினி கதைத்ததை பார்த்து விரைத்தே போனேன். இப்போது அவர் அப்படித்தான்.
ஆகவே நானும் மனம் கனிந்து நிறைய வாழ்த்தி சாந்தி உங்களுக்கு நன்றி கூறி நீதினி அம்மா பிள்ளைக்கு நன்றி கூறி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டீச்சர். நன்றி 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 டீச்சர், மிக்க நன்றி. நீங்கள் ஒரு தூவிய விதை ஒன்று இப்பொழுது முளைத்து மரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி 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 நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, வாருங்கள். வணக்கம் வாணி மோகன் அவர்களுக்கும் சாந்தினி அவர்களுக்கும் விருந்தினராக வந்திருக்க நீதினி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. உண்மையிலேயே நீங்கள் அப்படி பிள்ளைகளை கொண்டு வர்றது இப்ப நாங்கள் கூட இதுல கதைக்கும் பொழுது மாறி மாறி எல்லாம் கதைப்போம். என்ன தெரியாம இந்த அப்படின்னு கதைக்கிறது. உண்மையிலேயே நீதினி கேட்கிற கேள்விக்கு அழகா உண்மையிலேயே அந்த வானொலியில வந்து நல்லா அந்த பயிற்சி எடுத்த மாதிரி அந்த நிகழ்ச்சி நடத்துற அளவுக்கு வந்துட்டா சிறப்பான வாழ்த்துக்கள் நீதினி. நல்ல அழகாக பதிவு இருந்தீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உண்மையில சந்தோஷமா இருந்தது. நீ வர்றான்னு உண்மையில எங்களுக்கு ஒரு சந்தோஷம். தெரியாத ஆக்கள் வரைக்கும் இந்த தெரிஞ்ச ஆக்கள் வரைக்கும் ஒரு சந்தோஷம். அது பிள்ளைகள் வரைக்கும் சந்தோஷமா இருந்தது. அதை அழகாக எல்லா கேள்விகளையும் கேட்டு கொடுத்திருந்தீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்து கூறி பாமத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ராஜினி அல்பன்ஸ் அவர்களே, மிக்க நன்றிகள். நினைக்கிறேன் நிறைய பேர் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனா உள் வருவதுதான் குறைவாக இருக்கின்றது. உள் வர நீதினியை கண்டுட்டு ஓடி வந்த வாழ்த்தியவர்களுக்கு நன்றி. நவயோதியக்கா முனைய போகின்றார், வாழ்த்து தெரிவிக்க போகின்றார் போல் இருக்கின்றது. வணக்கம் நவயோதியக்கா, வாருங்க. வணக்கம் சாந்தினி, உங்களுக்கு முதற்கண் மகிழ்வான ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கீங்கள். அவன் இதை நான் கொஞ்சம் கேட்டேன். அவளையும் இடக்கிற நான் பார்த்திருக்கின்றேன். அவன் தொகுப்பு வரும்போது முயற்சியும் பயிற்சியும் ஒரு விடா முயற்சியும் அவ மிகுந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிற என்பது அவன் இந்த உரையாடல் மூலம் நான் அறியக்கூடியதா இருந்தது. வாழ்த்துக்கள். உங்கள் பெற்றோர் உங்களோட அம்மா பற்றியும் கூறுகின்றீர்கள். அவர்கள் தான் இந்த எல்லாத்துக்கும் ஆதங்கமாக இருக்கின்றது. ஆசிரியர், அதை விட பெற்றோர், எல்லோருக்கும் நன்றி. அதை விட முக்கியமாக இந்த விடயத்தில் ஒன்றை குறிப்பிடணும், திரு நடாமோகன் அவர்கள் இப்படியானவர்களை சரியாக ஊக்குவித்தவர். அந்த விதத்துல அவரை நான் நன்றியோடு நினைக்கின்றேன். உண்மையாக யாரையும் தட்டி கொடுக்கின்ற அந்த மனப்பான்கு உங்களுடைய சமுதாயத்துல குறைவா இருந்தாலும் அவர் அதை நுட்பங்களை சொல்லி கொடுத்து அதை உற்சாகப்படுத்துகின்ற அந்த பெருமையை இந்த வேலை உங்கள் வாயிலாக அறியக்கூடியதா இருந்தது. எல்லோருக்கும் நன்றி. சாந்தினி, மற்றது இவருக்கு நீதினி அழகான பேர், அந்த பேர்லயும் மேல ஒரு கருத்துக்கள் அடங்கிய ஒரு இதாக நான் பார்க்க முடிகிறது. அந்த விதத்துல உங்களுடைய உயர்வு என்ன கலை தோங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நவயோதியக்கா, இணைந்து வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றிகள். அடுத்து வாங்க. வணக்கம் நகுல்லாவதி தில்லைத்தேவன் அவர்களே, வணக்கம், வாருங்கள். வணக்கம் சாந்தினி அவர்களே, வணக்கம் நீதினி. மிக மிக சிறப்பாக இருந்தது உங்கள் உரையாடல். 20 கேள்விக்கு நீங்கள் அழகான பதில்களை கூறினீர்கள். உடனடியாக உங்கள் எதிர்காலம் சிறந்து விளங்கும். உங்க என்ன விளையும் பயிரை முளையிலே தெரியும் என்றது போல இந்த பாமுகத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போதும் உங்களோட இது நேரம் இருக்கிற நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் அம்மா. இன்னும் சிறந்து மேலோங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சாந்தினி, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நகுலாவதி அவர்களே, மிக்க நன்றி. நகுலாவதி தான், நகுலா இல்லை. நகுலாவதி என்று இல்லையா? நகுலவதி. முழு பேர் சொன்னா நகுலவதி, அந்த கூப்பிடைக்க நகுலாண்டு கூப்பிடணும். ஓ, நன்றி நன்றி நகுலவதி. ஓகே, நன்றி 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 உங்களுக்கு. நினைவுக்கு நன்றி. அடுத்து மிலானி ஓடி வந்து இணைஞ்சிருக்கிறோம், கேட்டுக்கொண்டு. வணக்கம் மிலானி, வாருங்கள். இனி ஒச்சா வணக்கம். நான் படிச்சு கொண்டு அப்ப அம்மா சொன்னவா நீ அக்கா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுவான்றதால நான் கேட்டுக்கொண்டே நான் மிகவும் சிறப்பா இருந்தது.
எனக்கு இப்ப நீந்தி அக்கா பல வருஷங்களா தெரியும். இப்ப இணைஞ்சில இருந்தே எனக்கு நீந்தி அக்கா தெரியும். அதால அவன் வளர்ச்சியும் எனக்கு தெரிஞ்சிருக்குது. அதால நான் ஓடி வந்து நான் சொல்ல வேண்டும்தான் நான் இணைந்திருக்கிறேன். எப்போதுமே நீந்தி அக்கா பாக்க எப்போதுமே சிரிச்சு கொண்டே இருப்பா. அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் இந்த நேரத்துல சொல்ல வேணும். வேற நிகழ்ச்சியும் மிகவும் மிகவும் சிறப்பா இருக்குது. அங்க தெரியும் எவ்வளவு தகவல் அவக்கு தேட முடியும் என்றது, அந்த ஆற்றல் அவக்கு இருக்குது என்றதும். பொதுவாகவே நாங்க ஜெர்மனிடம் கதைக்கும் போது இப்ப இடையில என்றாலும் அவன் வளர்ச்சி போன்றதுல இப்ப ஜெர்மன் வகுப்பிலும் தெரியுது என்றதும் நான் இந்த நேரத்துல சொல்ல வேணும். அதுல நீங்க அக்காக்கு தொடர்ந்து சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவ்வளவு குறிக்கோள்களை நீங்க அடிவீங்க என்று நான் நினைத்து நான் உங்களை பாராட்டுகிறேன். மிக்க மிக்க நன்றி மிலானி. மிலானிக்கு நல்ல ஃப்ரெண்டோ, நல்ல நண்பியா? இங்க இருக்கிற எல்லா நண்பர்களும் நல்ல நண்பர்கள் தான். ஓ அப்படியா? விட்டு கொடுக்காம கதைச்சிட்டா. நன்றி நன்றி மிலானி. உங்களது ஓடி வந்து நண்பிய வாழ்த்தணும். அதுதானமா தேவை எங்களுக்கு. நாங்கள் எங்களோட சேர்ந்து இருக்கிறவர்களை சேர்ந்து வளர்றதை வாழ்த்தும் போது நாங்கள் ஒரு படி உயர்கிறோம். அவைக்கு வாழ்த்து கொடுக்கறதோட நாங்களும் அடுத்த படிக்கு உயருகிறோம்ன்றதுதான் அது இந்த கருத்து. நன்றி அம்மா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அழகாக மிலானியும் ஓடி வந்து வாழ்த்துக்களை தந்திருந்தார். நீதினி ராஜினி அல்பன்ஸ் அவர்கள் கதைக்க மிலானி சொன்னது உண்மைதான். உண்மையிலே நானும் அதுதான். நீதினி வந்தால் ஒரு நாள் அந்த முகத்தை நான் சோர்ந்ததை காண இல்லை. இந்த நேரம் சிரிச்ச முகம் வாயும் கண்டுந்தான். சிறப்பு. அந்த இதற்கு வந்து நீங்க எல்லாரோடையும் அந்த மற்றவரோட நிகழ்ச்சியும் அவரோட நிகழ்ச்சியும் அந்த எல்லாரோடையும் அந்த சமாளிச்சு போற இதுகள் எல்லாம் இருக்குது. அடைச்சு கொண்டு போற பாத்தீங்களா? பேச மாட்டார், சத்தம் போட்டாலும் பேச மாட்டார். போவோ நிகழ்ச்சியை கவனிங்க சொல்லி அணைச்சு கொண்டு போற விதங்களும் அவரிடம் இருக்கின்றது. சமூகத்துல வந்து இவ்வளவு முன்னேற்றமா வந்திருக்கணும். எல்லா பிள்ளைகளும் என்றும் சொல்லலாம். ஆனா இதில் ஒரு கொஞ்சம் பேர் அந்த நல்ல இதா அந்த பாருங்க இந்த இதுல அந்த நடத்தக்கூடியதா இருக்குது. நீங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தி செய்யக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவர் நாளும் ஆளுங்க மாதிரி இல்லையோ இல்லாட்டி இப்படித்தான் நம்மளோட சிரிச்சு கொண்டிருக்கீங்களா? கூட நான் வீட்லயும் சிரிச்சு கொண்டுதான் இருக்கேன். சிரிக்கிறதா எனக்கு நல்லா பிடிக்கும். ஆனா கோபமும் வரும், வேதனைகளும் வரும். அது நோம்பு தான், வாழ்க்கையில தவிர்க்க முடியாது. ஆனா முந்தியில இருந்து நான் சிரிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். அம்மா சொல்றவா கிண்ணகான் போற வயசுலயே வந்து நான் கிண்ணகானுக்கு போனா சன்ஷைன் வருதுன்னு சொல்ல வேண்டுமா? அம்மா எனக்கு சொன்னா சன்ஷைன் சூரிய ஒளி என்னன்னா நான் சிரிச்சு கொண்டே போறேன். அந்த அம்மா அந்த கதை எனக்கு சொல்லிருக்கிறவா. அப்ப முந்தில இருந்தே அதை பழகிட்டு எப்படியே இருந்து ஒழுங்கும். வாழ்த்துக்கள். நன்றி 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 ராஜினி அல்பன்ஸ் அவர்களே. மிக உண்மையில இவ இங்க ஜெர்மன் நாட்டுல சிரிச்சு குட் மார்னிங் சொன்னால் அது ஒரு வரவேற்பினம். அவ நல்லா நாங்கள் அங்க தெரியாதாக்கள் கண்டாலே நாங்க சிரிக்க மாட்டோம். இங்க எல்லாரும் யார கண்டாலும் சிரிச்சு ஒரு தலையாட்டினாலே ஒரு சந்தோஷம் மாதிரி. அது இந்த முறை போன முறை இலங்கைக்கு போனதும் நான் வந்து எனக்கு ஒரு பழக்கம், ஒரு வந்து என்ன பார்த்தா நான் சிரிப்பேன். அப்ப இலங்கைக்கு போய்க்க நான் சிரிப்பேன், யாரும் திருப்பி சிரிக்க மாட்டேன். அப்ப அம்மாக்கும் சொல்லியிருக்கிறேன், இங்க யாரும் சிரிக்கல. என்ன ஜெர்மன்ல எனக்கு ஒரு சம்பவம் உண்டா. ஒவ்வொரு முறையும் நான் நடந்துதான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். நான் அப்ப ஒவ்வொரு முறையும் போய் ஒரு சின்ன பிள்ளை ஒரு மெட்டு பக்கமா நடந்து வருவா. அப்ப ஒவ்வொரு முறையும் காணிக்க எனக்கு அந்த பிள்ளை தெரியாது. ஆனா ஒவ்வொரு முறையும் காணிக்க நான் சிரிச்சு கொண்டுதான் போறேன். நான் அப்ப கதைக்காமலே அவ ஒரு தெரிஞ்ச மாதிரி வந்துட்டா. அப்ப சிரிக்கிறதுலயே ஒரு உணர்வு, ஒரு ரிலேஷன் வந்து நாங்க உருவாக்கலாம். அப்ப அது மிக முக்கியம் வந்து நினைக்கிறேன். நல்லது. ஆமா, உண்மை அம்மா, உண்மை. அது நாங்கள் ஒவ்வொரு நாளுமே சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு போனாலே அது ஒரு உறவு மாதிரி. இப்ப இந்த காணாட்டி என்ன இன்றைக்கு காணலைன்னு சொல்லி இந்த நேரத்துக்கு காணலைன்னு சொல்லி தேர்ற அளவுக்கு அது வளரும் அந்த உறவு. மிக அழகாக உண்மையில கதைக்கிறீங்க நீதினி. எங்களுக்கு இயக்குனர் அவர்களை முனைத்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இயக்குனர் அவர்களே பக்கத்தில் இருக்கிறீர்களா? அடுத்து எங்கட இந்த உறவுகள் குடும்பத்தில் வாட்ஸ்அப்ல கேன்ஃபோன்ல சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள் எழுதியிருக்கிற நீதினியின் ஒவ்வொரு வார்த்தைகளுமே வலுவானதாக இருக்கிறது.
இறந்த காலத்தினையே நிகழ்வாக நிறுத்தி வைத்து அதனூடாக எதிர்காலத்தினை ரசிக்க துடிக்கும் ஒரு இளஞ்சிட்டு தன் கனவினை தொட்டுவிட ஒரு நூல் இடையேனும் நழுவாது பயணிக்கும் வழியினை வைரமான பதிவாக்கி சிந்தனை ஆளுமை கொண்டவராகவே உணர முடிகிறது. மகிழ்வான வாழ்த்துக்கள். உங்கள் வழி தனி வழி. வாழ்க வளர்க நீதினி செல்லம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் போல அதுல எழுதியிருக்கின்றார் அழகாக வரிகளை. நன்றி சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்களுக்கு. உண்மையில நாங்கள் எங்களுடைய நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருப்பதால் நீதினியிடம் ஒரு கேள்வி. நீதினி, நீங்கள் இப்பொழுது தமிழோடு பயணிச்சு கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்ல மற்ற இடங்கள்லையும் நாங்கள் பயணிக்க முடியலையே, எல்லாரும் இங்க படிக்கணும், கலைப்பகுதி, கீபோர்ட் என்னண்டா படிக்கணுமே, அதில் பயணிக்க முடியலையே என்ற ஏதாவது ஏக்கங்கள் உங்களிடம் இருக்குதா? முந்தி இருந்திருக்குது. இப்போது படிப்பை கூறுறதால அந்த யோசனைகள் குறைவுதான். ஆனா ஆரம்பத்தில இருந்து அதை பழகிக்கொண்டு வந்தோம்னா இந்த யோசனையா வராது. எனக்கு அது விருப்பமா இருந்திருக்கும்னுதான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு கலை படிக்கிறது மிக முக்கியம்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில இருந்தே ஒரு கலையை படிச்சுக்கொண்டு அதுல சிறந்ததாக வர்றது ஒரு மிக பிரயோசனமான விஷயம். அதனால அது ஆரம்பத்தில இருந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறத ஒரு மிக முக்கியமான விடயம் நினைக்கிறேன். ஆனா இப்போது அதை பற்றி யோசிக்கிற தேவைதான் இல்ல. ஓகே, நல்லது. ஆனால் நீங்க பாமுகத்துல எல்லா நிகழ்ச்சியிலையும் கூடுதலாக இணைவீங்க, ஏன் பண்ணோடிசை பாடவில்லை இணையில நீதினி? எனக்கு அது கேள்வியாகவே இருக்கிறது. அத உண்மையா சொல்ல போனா எனக்கும் தெரியாது. நினைல அத ஆரம்பத்துல நிலப்புற உனையில எனக்கும் அதுக்கு பதில் தெரியாது. நான் நினைக்கிறேன் அம்மா கட்டாயப்படுத்தலையோ நீதினி இணைங்க உண்டு. இல்ல மற்ற நிகழ்ச்சியில நான் விரும்பிதான் இணைகிறேன். நான் தெரியல ஏன் பண்ணடிச்சு பாடல நேரன்று. ஆனால் இணையலாம் தானே இல்லையா? நேரம் இணையலாம். நன்றி நீதினி. மாமா இணைந்திருக்கின்றார். வணக்கம் இயக்குனர் அவர்கள். வணக்கம். இப்போதான் நுழைந்தேன், கேட்டுக்கொண்டு வந்திருந்தேன். எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் சிரிச்சாலும் பிரச்சனையாக போயிடும், ராங் ஐடியாவா மாறிடும். சரி, அது ஒரு தமாசுக்காக. சிறப்பு, மிக சிறப்பு, அழகாய் மலர்ந்தது என்று நினைக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்தியவரை பெயர் சொல்லி ஒரு முறை சொல்லி இருந்தால் அழகா இருந்திருக்கும். சொன்னமே 2-3 முறை சொன்னோமே. அப்படியா? தவற. ஆனால் அவர் வரும்போது சொல்லவில்லையே. அறிமுகப்படுத்துறவங்க தமிழ டீச்சர் தான். இந்த நேரத்துல தமிழ டீச்சருக்கு மிக்க நன்றி. நிச்சயமா எப்போதுமே அந்த அறிமுகங்கள் என்றது முதலில் அவ தொடங்கும் போதே அவருக்கு நன்றி சொல்லி தொடங்கி இருந்தார். அந்த நேரம் நான் வெளியில் பயணிக்க வேண்டி வந்தது, தவற விட்டுட்டேன். இருந்தாலும் அது மிகச்சிறப்பு, அதுதான் உண்மையும் கூட. அறிமுகங்களே உலகத்தின் எங்கள் ஆளுமைகளை பறைசாற்றுவதற்கு ஆரம்ப புள்ளி. நாம கை வணங்கியோ கை கொடுத்தோ கைகளை கூப்பியோ எங்களை அறிமுகம் செய்து கொள்ளுகிற பண்பை வளர்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. ஏன் அவர் சொல்லட்டுமே, முதல்ல சொல்லாட்டி நான் பேசாமல் இருப்போம் என்று அறிந்தவர்கள் கூட பொது வழிகளில் தவறி போய் டங்கால போய் விமர்சிக்கிற காலம் இது. அதை கண்டிப்பாக சொல்வோம். 2 நிகழ்ச்சிகளுக்கு பிறகு நீதினி தலைமறைவு. தமிழர் மாமி சொன்னால் தெரியல வரையில்லை என்று. பிறகு வீட்டிலிருந்து பதில் வந்தது, அவருக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை ஆரம்பத்துல. அந்த பயம் காரணம் சொல்லிருந்தேன் நான். பயத்தால அந்த விருப்பம் இல்லாம இருந்தது. அப்ப பழைய அதுல வந்தது நோமலாவே. அப்போது நாங்கள் சின்ன சின்ன குட்டி ஐடியாஸ் சொல்லுவோம், இது அப்படி இல்லை, கொஞ்ச நாளைக்கு செய்யுங்க, விட்டுருங்கோ, அப்படி இப்படி என்று மேலோட்டமாக சொல்லி திறமை தென்றல் என்ற நிகழ்ச்சிகளுக்குள் கொண்டு வந்து OVPயை அறிமுகப்படுத்தி ஆக்கங்கள் எழுத தொடங்கி அதன் மூலமாக நகர்ந்து இன்று இளையோர்களுக்கு இளையோர் முதல்வராக, STT முதல்வராக இப்போ அந்த லீடர்ஸ் என்ற அந்த பதத்தை கைவிட்டு விட்டோம் இருக்கிறார். இன்னும் அடுத்த 1-2 பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதையும் சூடிக்கொள்கிறார் நீதினி. நிறைய இன்னும்
இந்த வாழ்வியல் பரப்பிலே சாதிக்க வேண்டும். படித்து பட்டம் பெற்று அதன் மூலம் மட்டும் வாழ்க்கை கிடைத்ததாக இதுவரைக்கும் பெருசாக ஆக்கள் சொன்னதை நான் கேள்விப்படையில்லை. இது சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் உண்மையான கதை அதுதான். பட்டறிவை வளர்த்து கொள்வதற்கு நாங்கள் பரரகசியமாக பகிரங்கமாக வெளிப்புறங்களிலே நாங்கள் உலா வர வேண்டும். கண்டதும் கற்கவும் கண்டதையும் பழகும் போது தான் எங்களுக்குள் அனுபவங்கள் அதிகரித்து வரும். இதுக்கு முதல் தடையாக இருந்தது அம்மா அப்பா. அப்படி செய்துவிட்டு பின்னர் இடையில சொல்லுவார்கள், நாங்கள் கலைக்கிறோம், பிள்ளைகள் போயினம் இல்லை என்று. அது நீதிக்கும் வாழ்க்கையில் அப்படி அமைந்தது என்று தெரியும். ஆகவே அது இப்போது அல்ல, அவர்களுக்கு தெரியும். அதனுடைய அந்த குறையை, அந்த தடையை, அதுக்கான அந்த உணர்வுகளுக்குள் எங்களை வெளிவிட விடாமல் இருக்கிற தன்மைகளை உடைத்தால் மிகுதி அத்தனையுமே ஆளுமையோடு பிறந்த நீதினி உட்பட, இப்போது வாழ்த்த காத்திருக்கும் நகுல் உட்பட எல்லோருமே உயர்ந்தவர்கள் தான். ஏன் என் வயதை ஒத்தவர்களும் அப்படித்தான். ஆகவே குட்டி சூரியன்களைப் போல எங்கள் வாழ்க்கையிலே பரிணமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். நீதினி, சிறப்பான வாழ்த்துக்கள். இன்று நேர்காணலில் பல விஷயங்களை வஜிதா அவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஆற்றலுக்காக தமிழ் வருகிற அந்த தன்மையை பாராட்டியிருந்தார்கள். அது உண்மை. நவஜோதி அவர்களும் வியந்து போனார்கள், அதுவும் உண்மை. ஆனால் ஒவ்வொரு குழந்தையிடமும் அது இருக்கிறது. என்ன நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்றால், இப்போ அடுத்த தலைப்பிலும் கல்வி சம்பந்தமான தலைப்பாடலோடு மகரந்த சிரல் நகரப்போகிறது கனடா விருந்தினரோடு நினைக்கிறேன். உண்மையிலேயே எங்களுக்குள் ஆற்றல் இல்லாத எந்த குழந்தையும் பிறந்ததில்லை. சூழல் தான் அதுக்கு காரணம். முதலில் வீடும், பிறகு நாம் சார்ந்திருக்கக்கூடிய சூழலும். ஓரளவுக்கு தெரிய வந்த பிறகு உடைத்து வெளியே வர வேண்டும். அதுதான் எங்களுடைய அதிகூடிய அளவுக்கு எங்களை எவ்வளவுக்கு கூட வெளியில் பிரகாசிக்க முடியுமோ அவ்வளவுக்கு சகல ஆற்றலிலும் வெளிவர வேண்டும். நீதினிக்கு பொதுவாக சொன்னாலும் நீதினி போன்றோர் இளையோர்களுக்கு இது பொருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இருவர் வாழ்த்த வந்துட்டார்கள், நேரம் தாண்டி விடைபெறுகிறேன். என்றென்றும் எங்களுடைய ஒத்தாசை இருக்கும் நீதினி. வாழ்த்துக்கள். வணக்கம். சாந்தினி அவர்களுக்கும் பாராட்டுக்கள். நன்றி 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 இயக்குனர் அவர்களே. முதல்ல நகுல், உங்களது வாழ்த்துக்களுக்கு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நீனியாக்காவை கொண்டு வந்த அம்மாவுக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கு. இத்தனை நீனியாக்கா நீங்களும் எல்லோரும் சிறப்பாக ஆச்சுங்க. வித்தியாசமானது உதாரணமாக உங்களுடைய நிகழ்ச்சியை நீங்க சில ஆக்குங்க போட்டு வெட்ட பமத்துல என்ன செய்றீங்கன்ட்டு ஒரு வாழ்க்கையில் அப்படி எல்லாம் எல்லாம் செய்யறது கழிச்சிருக்கிறீங்க. உங்க இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கு. மிக சிறப்பான நிகழ்ச்சியா இருந்தது. நான் முழுவதாக கேட்டுக்கொண்டில்லை, ஆனா அவர் கொஞ்சம் கேட்டேன். அதுக்காக உங்க இருவருக்கும் வாழ்த்து கூறி இந்த நேரத்தில் மாமிக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நகுல். நன்றி நகுல், நன்றி, வணக்கம். அடுத்து தர்ஷினிஷன், வாருங்கள் தர்ஷினிஷன். உற்சாகமான வணக்கம் பாமு. அது வரைக்கும் இணைந்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். முற்றது மலர்கள் தொகுப்பாளருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இன்று முற்றிலுமாக தவற விட்டுவிட்டேன், மிக மன்னிப்புடன் நீதினி. இப்பொழுதுதான் பார்த்ததும் இணைந்து கொண்டேன். மிக சிறப்பாக இருக்கிறது. இன்றைய முற்றத்து மலர்களில் நீதினி தவக்குமார் இணைந்திருக்கிறது, மிக மிக சிறப்பு. நீதினிக்கு தெரியும் நினைக்கிறேன், போன வியாழக்கிழமையும் சொல்லியிருந்தேன், இல்லை போன வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தனால் அவ்வளவு முக வெளிச்சத்தோட அழகா இருக்கிறீங்க. அதே மாதிரிதான் இன்றைக்கு நீங்க காட்சி தர்றீங்க. அது அதே பதிவோட இன்றைக்கு முற்றத்து மலர்கள்ல விரிந்த வார்த்தைகள், உங்களுடைய தொகுப்பு என்னெல்லாம் சொல்லியிருப்பீங்கன்றது என்னால எனக்கு உணர முடியுது. என்ற அதிகம் உங்களோட இருக்கிறபடியால தெரியும் நினைக்கிறேன். நிச்சயமா நான் தவறாம கேட்பேன். அதன் கீழே நான் நிச்சயமாக பதிவுமிட காத்திருக்கிறேன். சிறப்பான வாழ்த்துக்கள் நீதினி, மனதார வாழ்த்துகிறோம் எல்லோரும் சேர்ந்து கூடி. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி பாமுகத்துக்கு, தொகுப்பாளருக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். நன்றி 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 தர்ஷினிஷன் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். இன்று எங்களது முற்றத்து மலர் நிகழ்ச்சியின் பாமுகத்தின் எளிய தொகுப்பாளினியாக விளங்கிக் கொண்டு இருக்கின்ற ஒரு தலைவியாக, வழி நடத்தக்கூடிய தலைவியாக இயக்குனர் அவர்கள் சொல்லியிருந்த போல இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இதே தொடர்ச்சியும் வலுவும் இன்னும் வலுப்பெற வேண்டும். இயக்குனர் விரும்புகிற மாதிரி நீங்களும் இவற்றுடன் இந்த காற்றலையின் அடுத்த கட்டத்துக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் என்றது என்பாக நான் கேட்டுக்கொண்டு நீதினியோட நிறைவான கருத்துக்களோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். முதலாவதாக இந்த வாய்ப்பு தந்தவங்களுக்கு மிக்க நன்றி. என்னோட கதைக்கிற வந்து நீங்க எழுதின போது எனக்கு மிக சந்தோஷமாகவும் இருந்தது. மற்றது என்னை அறிமுகப்படுத்தின ஹோமன டீச்சருக்கு முன்பு நன்றி. மற்றது மாமாவுக்கு மிக்க நன்றி என்று சொல்ல வேண்டும்.
இந்த வாயடிக்கிறது, உரையாடுறது, விவாதிக்கிறது தன்மை எல்லாம் இங்கதான் வளர்ந்துருக்குது. அது மறக்கல அந்த ஒரு தகவலை. அதனால எல்லோருக்கும் மிக்க நன்றியை கூறிக்கொண்டு, இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி நன்றி அம்மா. வாணி மாமியையும் இந்த நேரத்துல நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுறோம். ஏனென்றால் எங்களை வாசிப்பெரும் போல் உரியரும் போல் எல்லாத்தையும் பொறுமையோடு இருந்து போட்டு அதை காண்பித்து பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை சொல்லிக் கொண்டு செல்கிறவர், அவரையும் இந்த நேரத்துல அன்போடு நாங்கள் நன்றியோடு கூறிக்கொண்டு எங்கண்ட முட்டத்துமலை நிகழ்ச்சியை இன்றைக்கு நிறைவு செய்கிற நேரங்களோடு நிறைவு செய்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து உங்களது கருத்துக்களை தந்தமைக்கு முதல் நீதினி நன்றியம், மிக்க நன்றிகள். நான் நிச்சயம் சில வேளை அம்மா பக்கத்துல இல்லாட்டி நீங்க செய்வீங்களோ தெரியாது, எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஆனால் இல்லையே நான் இணைவேனே என்று ஓடி வந்து இணைஞ்சிருந்தீங்க. மிக்க நன்றிகள் நீதினி. அம்மாக்கு தெரிவிச்சிருந்தீங்களா? நான் தெரிவிக்கவில்லை. அம்மாக்கு சொல்லிருந்தேன் நான் இன்றைக்கு நிகழ்ச்சி இருக்குன்னு. அம்மா சொன்னவா முடிச்சிருந்தா பாப்பேன்னு நான் சொன்னேன். பரவாயில்ல, நீங்க பாருங்க, பார்க்காம ஆனா நான் இணையறேன்னு சொன்னேன். நன்றி நன்றி. அழகாக நீங்கள் இணைந்து அழகாக செய்தமைக்கும் ஓடி வந்து இணைந்தமைக்கும் மிக்க நன்றிகளை கூறிக்கொண்டு இயக்குனர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். உங்களது ஊக்கங்கள் இவர்களை எடுத்து வரலாம், இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் தந்த ஊக்கங்கள் தான் இன்று 3வது இளைய தொகுப்பாளினியான நீதினி அவர்கள் எனது முட்டத்து மலரில் மலர்ந்திருக்கின்ற அடுத்த இளைய தொகுப்பாளர் 6 கிழமைக்கு பிறகு அல்லது எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்திய உறவுகளான வஜிதா முகமட் அவர்கள், தவமலர் கல்விராஜன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நவஜோதி யோகரட்னம் அவர்கள், நகுல் அபதி தில்லைத்தேவன் அவர்கள், மிலானி அவர்களுக்கும், சர்வேஸ்வரி கதிரித்தம்பி அவர்களுக்கும், நகுல் அவர்களுக்கும், தர்ஷினிஷன் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இலக்கங்கள் முக்கியம். இடையில் ஒரு தகவல் வந்தது. முட்டத்து மலர் 248வது முட்டத்து மலரில் நாங்கள் இன்று சந்தித்திருந்தோம். 249 மலர எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்க பணி என்று வாழ்த்தி விடை தருகிறோம் எல்லோருக்கும். ஆனால் 14 வயது தாண்டினால் அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா ஒருத்தரும் இருக்கக்கூடாது. இருந்தீங்கள் என்றால் அது 32 வரைக்கும் நீடிச்சிடும். தயவுசெய்து இப்போவே உங்களுக்கு அபாய சங்கிலியை ஒலிக்க விடுகிறோம். இது கன வீடுகளில் புலம்பெயர்ந்த தேசங்களில் இளத்தவர்கள் மத்தியில் நடைபெறுகிறது. அவை அம்மா அப்பாக்கள் மடியில் வைத்து செய்கிற கப்பல் நடுக்கடல் தாண்டி கண்காணாத தேசத்துக்கு உலகத்துக்குள் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தயவு செய்து 2 நிலை பள்ளிக்கு போக ஆரம்பிக்கிற வயதிலிருந்தே அவர்களை தனித்துவமாக தங்கள் காலிலே இயங்க விடுங்கள். இது நீங்கள் அப்படி இல்லை தானே? தனித்துவம் தான் இயங்குறீங்க. இல்லை, கடைசியில அம்மா யார் சாந்தினி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதை சொல்லணும் போல இருந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. முற்றத்து மலர்கள் 248 மலர்ந்து விடை காண்கிறது. தொடர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை அடுத்த அங்கத்தோடு தொடர்ந்து சந்திப்போம். உற்சாகங்கள் தொடர.